இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாமா. நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்கம்மா. இப்போ வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் நம்ம எடுத்துடலாம். இதே போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10லேருந்து 15 உருளை முந்திரி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவு கட் பண்ணிவிடுங்க. நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஒரு 10 பீஸ் பீன்ஸ் சேர்த்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியை கட் பண்ணிவிடுங்கம்மா. 2 தக்காளி பொடியை நறுக்குனது, நல்லா பழமாக எடுத்துக்கோங்க தக்காளி. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். நம்ம இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து இந்த அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாமா. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மாங்காய் தூள் சேர்க்குறேன். நான் வந்து நீங்கள் வந்து மாங்காய் தூள் இல்லாதவங்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. 1/2 லெமன் ஜூஸ். கொஞ்ச நேரம் மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டால் போதும். நான் வந்து 100 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேம்மா. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ இதை சேர்த்துடலாம். கூடவே நம்ம பொரிச்ச உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. நம்ம வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு சேர்த்துக்குங்க, பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ வந்து ஒரு மீடியமான தீயில் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. ரைஸ் வந்து நம்ம தேவையான அளவு வடித்து வச்சுக்கலாம். எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி, அதே போல் பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இது வந்து நல்லா உதிரியாக வடிச்சிடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் நைஸாக. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு தீ வந்து சுத்தமாக குறைச்சிடுங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதை விட நீங்கள் ரைஸ் சேர்க்கக்கூடாது. கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா. ரொம்ப சிம்பிளான ஒரு டேஸ்டான வெரைட்டி ரைஸ் ரெடி.